அண்மை செய்தி. புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வடமாநில மாணவிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டிருக்கிறது. பல்கலை விடுதியில் தங்கியிருந்த மாணவி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். அந்த மாணவியை பாலியல் சீண்டலில் நபர் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார். பல்கலை வளாகத்தில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியிடம் 3 பேர் கொண்ட கும்பல் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது புதுச்சேரியில் பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சொல்லாமி. அதாவது புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்க இளநிலை முதுநிலை படிப்புகளை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்க வட மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியிருந்து முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த மாணவி இதே கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது காதலுடன் கல்லூரி வளாகத்தில் உள்ள வேதியியல் பிரிவு கட்டிடத்தின் பின்புறம் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கும்பல் அந்த இருவரையும் எதற்காக இங்க வந்தீர்கள் என கேட்டு இருவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதில் அந்த மாணவர் பலத்த காயம் ஏற்பட்டதால் பின் மாணவியை 3 பேரும் பாலியல் தொந்தரவு செய்ய முயற்சியுள்ளனர். மேலும் அந்த மாணவி அவருடன் தப்பி ஓட முயற்சித்த போது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் கத்தி கூச்சலிடவே பயந்து போன அந்த கும்பல் அந்த பகுதியிலிருந்து தப்பி ஓடி உள்ளது. பின்னர் அந்த மாணவி அங்கிருந்து கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டு திரும்பி பல்கலைக்கழகத்துக்கு திருப்பி வந்துள்ளார். இது குறித்து மாணவி வெளி மாநிலம் என்பதால் அவர் காவல் நிலையத்தை செல்ல பயந்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக நிர்வாகம் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்திலேயோ இல்ல வேறு எங்கேயுமே இந்த வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை. தொடர்ந்து இந்த 3 பேர் கும்பலில் ஒருவர் அந்த படிப்புரியக்கூடிய ஒரு ஊழியர் என்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரணை நடத்தி வந்தாலும் இந்த சம்பவம் பல்கலைக்கழக வளாகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவர்களே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.